ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் வந்து சங்கு பூச்சிக்கு நான் இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியா தக்காளி இருக்குங்க, நல்லா பழுத்துருச்சுங்க. அதை வந்து விதையை வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு விட்டுறலான்னு விதை புழிஞ்சு விட்றோங்க. விதையே இல்லைங்க, அவ்வளோ தான் இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் கேட்டுருந்தீங்க, தக்காளி வந்து எனக்கு பூ மட்டும்தாங்க வைக்கிது, காய் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் மண்ணில் இருக்கிற ருஜுவை பொறுத்து தாங்க. அந்த தக்காளி பொறுத்த வரைக்கும் நல்லா வைக்கிறது, காப்பு பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற ருஜுவு தாங்க காரணம். நல்லா லிக்யூட் தண்ணி மட்டும் நீங்கள் நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூ வைக்குங்க, காய் வைக்கும். லிக்யூட் தண்ணி தாங்க, வாரத்துக்கு ஒரு தடையாவது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ஊற்றி பாருங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க. நாங்கள் அந்த பூச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு அரைச்சி போட்டிருக்குறேங்க, புதினா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பட்டையை நல்லா ஊற வச்சு அதனுடைய தண்ணி, அதனுடைய அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அப்படியே போட்டுங்க. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, லெமன் ஒன்று புழிஞ்சு விட்ருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு வேண்டிங்க. அந்த சங்கு பூச்சிக்கு வந்து நல்லா வாசனையாக இருந்தால் பேகில் வந்து சங்கு வராதுங்களாம். வாசனையாக இருந்துச்சுன்னா போயிடுங்கம்மா. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறேங்க. அப்புறம் மறுபடியும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய தண்ணியை ஊற்றி பார்க்குறேங்க. இதனுடைய கோஸினுடைய செடியவே சாப்பிட்டுச்சுங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த வேர்க்கிட்டே பாருங்கள் சங்கு பூச்சி எப்படி இருக்கு, இது பாருங்க, இங்கே பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாங்க நம்ம தலையை சாப்பிட்ருதுங்க. அது கோஸுன்றதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது சாப்பிட்ருங்க. இப்போ நல்லா ஊற்றி விடுங்க வேர்க்கட்டை, ஏன்னா வேர்க்கட்டை தாங்க அது வந்து சாப்பிட்றது. எந்தெந்த பேக்கில் சங்கு பூச்சி தெரியுதோ அந்தந்த பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த செடி வேர்க்கட்டை ஊற்றி விடுங்க. தண்டுக்கிட்ட மட்டும் ஊற்றினா போதுங்க, பேகு பூரா ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தெளித்து விட்டா போதுங்க. மாவு பூச்சி கள்ளி பூச்சிக்கு இது கேட்குதான்னு பார்க்கலான்னு கத்திரி செடிக்கும் கொஞ்சம் ஊற்றி விட்றோங்க. இங்கே பாருங்க, இதை சுற்றி எவ்வளோ சங்கு பூச்சி இருக்குது பாருங்க. இது சின்ன கோஸ் செடிங்க, நட்டு விட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்க எப்படி பாருங்க மேயுது பாருங்க, எப்படி மேயுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வாரி போட்டுருங்க வெளியே. இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி கூட்டமாக இருந்துச்சுன்னா வாரிடுங்க மண்ணை. வாரிட்டு அதுக்கப்புறம் தெளித்து விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இளஞ்செடிங்க தாங்க அது டார்கெட் பண்ணுறதே. ஈரம் இருந்துகிட்டே இருந்தால் அந்த சங்கு பூச்சி வந்துடுங்க. அதனால தான் அந்த ஐடியா பண்ணலான்னு பண்ணுறோங்க. முக்கியமாக இளஞ்செடிங்களுக்கு ஊற்றி பாருங்க, இளஞ்செடிங்க தாங்க அதுக்கு தாக்குறது. இளஞ்செடி, முளைச்சி வர செடி, இதுதாங்க அதுக்கு தாக்குறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க, அதனால தான் சரி இதுக்கு முதல்ல காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஊற்றுறோங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணுறது தாங்க. ஒவ்வொரு ஐடியா பண்ணி ஒவ்வொரு இது சரி வருமா அது சரி வருமானு பார்க்கறது தாங்க மாடி தோட்டம். அதுக்கப்புறம் கொடி
கொடி அவரைங்கெல்லாம் சூப்பராக வைக்குதுங்க காய். கொடி அவரையுடைய அப்டேட்டு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்குறேங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விதை விதைச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மலைக்கு நல்லா பொல்லங்க பிஞ்சு பாருங்க, நல்லா எடுத்துருக்குது பாருங்க. சூப்பராக பொல்லங்க பிஞ்சு வச்சுட்டு வருதுங்க. நிறைய பொல்லங்க பிஞ்சு போட்டு வருது பாருங்க, எப்படி அழகழகா தொங்குது பாருங்க. என்ன ஒன்று பார்த்து தாங்க இதை தொடணும், உடனே கட் ஆகிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொல்லங்க பிஞ்சு சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. கொடி அவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு வருது. மூக்குத்தி அவரையும் நல்லா வச்சுட்டு வருதுங்க. டமேட்டோ அவரை பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. சொரக்கா பாருங்க, நல்லா விதைக்கு நல்லா வந்து வெயிட்லெஸ் ஆயிடுச்சுங்க. விதைக்கு வந்து நல்லா காஞ்சி வருதுங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக பூ வச்சுட்டு வருது பாருங்க. மலேசியா நீட்ட கோவக்கா பாருங்க, என்ன அழகா வச்சுட்டு போகுது பாருங்க. இந்த மாதிரி பேன் பாருங்க லைட்டாக உள்ள ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி உழும் போது நம்ம வந்து நசுக்கி விட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கொடி அவரைங்கெல்லாம் அந்த பேனுலேருந்து தப்பிச்சுக்குங்க. ஏன்னா என்னுடைய மாடி தோட்டத்துக்கும் பேனு மாவு பூச்சி தொல்லை எல்லாமே வருதுங்க. வரலன்னா சொல்ல மாட்டேங்க, நான் வருது. நான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அப்பப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணிடுறேங்க. அதனால் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் எந்த ஒரு மருந்தும் எனக்கு தேவைப்படுறது கிடையாதுங்க. ஏன்னா காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமும் பார்க்கறது தாங்க எனக்கு வேலை. 1 மணி நேரம் இதுக்குன்னு நான் டைம் ஒதுக்கி நான் வந்து செடிங்களுக்குன்னு 1 மணி நேரம் கொடுத்துருக்குறேங்க. சாயந்தரம் 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இதுக்கு மட்டுமே செலவாகுதுங்க எனக்கு. இது பார்த்தீங்கன்னா கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. சிறகார கொடி சாட்டு ஒன்று போட்டு விட்டுருந்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. இந்த மாதிரி எல்லோசியா கலர் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் உரம் கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நானும் கிளறி விட்டும் தண்ணி ஊற்றி லிக்விட் தண்ணி கொடுத்து பார்த்துட்டுங்க, ஆட்டேர் கொடுத்து பார்த்துட்டேன். எல்லாமே இதுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை மட்டும் எனக்கு வந்து கலர் மாற மாட்டேன்துங்க. அதாவது ஒவ்வொரு விதையினுடைய ரகமே அப்படின்ற முறை அப்படியா என்னன்றது தாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இந்த விதை வந்து முளைச்சத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இது இந்த கலர் தாங்க வருது. அதாவது ஒரு விதை வந்து முளைச்சி வெளியே வந்த பின்னாடி நம்மளுக்கு கலர் மாறுது, இலையினுடைய கலர் மாறுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து சத்து குறைபாடுங்க. ஆனால் முளைக்கிறதே நம்மளுக்கு இந்த கலரில் தான் வருது இலை அப்படின்னும் போது அது இதனுடைய ரகமே இப்படி தானோன்றது தாங்க என்னுடைய டவுட்டு. ஏன்னா இது முளைச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இலை வந்து இந்த கலரில் தாங்க வருது. வாங்க, குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழம் பழுத்துருக்குதுங்க. அதுதான் சரி பறிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விதைக்கு ஆகுன்றதுனால எடுத்து வைக்கிறேங்க. ஏன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகங்க. காரம் அவ்வளோ சூப்பராக உரைக்குங்க. இது இப்போதைக்கு ஒரு 4 மிளகா இருக்குது. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா பழம் இருக்குதுங்க. அது நல்லா இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுங்க. பாருங்க, இன்னும் பழம் இருக்கு. 3 மிளகா இருக்குதுங்க நெய் மிளகா பழம். இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு விட்டுருக்குறேங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா பாருங்க காஞ்சி வருது பாருங்க. காய் விதை பாருங்க காஞ்சி வருது பாருங்க. அதாவது இந்த 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 இது இப்படி தொட்டு பார்த்தோம்னா இது காஞ்சி தாங்க இருக்கு. அதனால நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பார்த்து நம்ம விதையும் நம்ம அப்பப்போ எடுத்து வச்சுக்கணுங்க. குண்டு சொரக்கா பாருங்க அழகா வச்சுட்டு வருது பாருங்க. இது வந்து விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா காஞ்சி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் காயணுங்க எங்கள் அடியில், அதனால விட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி காஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சோம்னா விதையினுடைய திரட்சி நல்லா இருக்குங்க.
இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இளநாத்து நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. காஷ்மீர் சில்லி நாத்து பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. இதையும் பிடிங்கி நடணுங்க. எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க நாத்து. எல்லாம் நேற்று பாருங்க மூக்குத்தி அவரையெல்லாம் பாருங்க நல்லா கொத்தி விட்ட பின்னாடி அழகா இருக்குது பாருங்க. கொத்தவரங்காயும் கொத்தி விட்டுங்க, வெண்டைக்காயும் கொத்தி விட்டுருக்கேன். அந்த மாதிரி கலரி விட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க இளஞ்செடிங்களாம். இந்த நெய்மிளகாய் செடியும் பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த முறை கொத்தவரங்காய் செடி தான் பார்த்தீங்கன்னா நல்லா தாட்டியமாக வரமாட்டேன்துங்க. அதாவது தப்பமாக வரலைங்க, செடி ரொம்ப மெலிசா வருது பாருங்க. காய் வச்சிருக்குது பாருங்க கொத்தவரங்காய் பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. இது பாருங்க காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தப்பமாக இல்லைங்க, கொஞ்சம் ரொம்ப மெலிசா வளருதுங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால இது கொஞ்சம் கொத்தவரங்காய் மறுபடியும் அடி வாங்குதுங்க. ஈரம் இருந்துட்டே இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் அடி வாங்குதுங்க. பாருங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி சூப்பரான கீரைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து புதன்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.